மணி வேற 12 ஆச்சுண்ணே. ஐயோ ஆமாடா, எனக்கு வேற கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. இந்த வந்துட்டானே. ஏய் என்னடா காசை வாங்குனியாடா ட்ரீட்டுக்கு? மாப்பிள கல்யாணமான மயிரோனா கிளம்போடா வாடா. இல்ல என்னடா ஆச்சு? மாப்பிள நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டு ட்ரீட் வைக்க சொல்றேன்டா எல்லாத்துக்கும். 1000 ரூபாய் மட்டும்? அதான்டா கேக்குறேன். டேய் நம்ம குரூப்ல மொத்தம் 15 பேர். என்னடா 1000 ரூபாய் கொடுத்தாங்க? எவன்டா கொடுத்தா உனக்கு 1000 ரூபாய்? அந்த அரவிந்த் அண்ணா கொடுத்தா 1000 ரூபாய். அரவிந்தனும் குப்ரானும் மட்டமானவன். அவன்ட்ட எவன்டா சரக்கு இன்சார்ஜ் கொடுத்தது? என்னடா கல்யாணம் நடத்துறாங்க? நான் தெரியாது. நீ வந்து இப்ப கேக்குற அவன கிழிச்சறியா? வாங்கடா போல. 1000 ரூபாய் ஜிபேல 2000 ரூபாய் அனுப்பிச்சிருங்க பாருங்க. யோ அரவிந்த், எந்த நினைப்புல என் குரூப்புக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்க ட்ரீட்டுக்கு? ஆமா 1000 ரூபாய் தான் கொடுத்தேன். எப்படி 1000 ரூபாய் கொடுத்தாங்கற? என் குரூப்ல மொத்தம் 15 பேர் இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தா எப்படியா பத்தும் எங்களுக்கு? உங்க குரூப்ல 15 பேர் தான்டா இருக்கியா, ஆனா ஊர்ல 5 பேர் தானே இருக்கியா, மீதி எல்லாரும் வெளிநாட்டுல இல்லடா இருக்கியா. இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. வெளிநாட்டுல இருக்கவங்க நீ எதுக்கியா பாக்குற? அவங்க காசு கொடுத்துருக்காங்க. எங்க குரூப்ல நாங்க 10-50 பேனர் அடிச்சு வச்சிருக்கோம். 8000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கோம். உன் சௌரியத்துக்கு பிச்சை காசு 1000 ரூபாய் ட்ரீட் கொடுத்தா எப்படியா பத்தும் ஏன்டா எங்களுக்கு? வெளிநாட்டுல இருக்கிறவங்களா குடிக்க போறாங்க, நீங்க 5 பேர் தானே குடிக்க போறியா? இதெல்லாம் 1000 உனக்கு ரூபாய் காசு வாங்கிட்டு போய் இது உனக்கு தேவை கிடையாது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் காசு போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க குடிக்கலாம்னா நாங்க குடிச்சிட்டு போறோம். உனக்கு எங்க வலிக்குதுங்கற? மாப்பிள 1000 ரூபாய் தான் கொடுக்க சொல்லியிருக்கான். நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் தேவையில்லாதது. யாரு மாப்பிள சொன்னா எங்களுக்கு 1000 ஆமாண்டா ரூபாய்? மாப்பிள தான் அவன் சொன்னா எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி. அப்படியே சொல்லிருக்க மாட்டான், மயிரும் சொல்லிருக்க மாட்டான். இவன் இருக்கான் பாரு. பாரு இந்த அவன்லாம் வந்து இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காத. போடா இருக்கான் பாரு. எல்லா கல்யாணத்துல இதாண்டா பண்றான். நமக்கு 15 பேர் நம்ம குரூப்புக்கு காசை கணக்கு பண்ணி கொடுத்ததா கணக்கு எழுதிவிட்டு 1000 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சம் இருக்க காசை அடிச்சு யார் அந்த மாதிரி பண்றா? யார் அப்படி பண்றா? எல்லா கல்யாணத்துலயும் நீ தாண்டா அதை பண்ற. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன்னை அடிக்கிறதுக்கு ஊருக்குள்ள பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. நீ எப்ப மாட்டுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மரியாதை எங்க காசு ட்ரீட்டை கொடுங்க. 1000 ரூபாய்க்கு மேல 1 ரூபா தர முடியாதுடா. முடியாது, தர மாட்டேன். 1 ரூபா தர மாட்டேன். முடியாது. ஏய் மாலதி, ஏய் என்ன என்ன அந்த மாலதி என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? என்ன பிரச்சனை? அரவிந்த், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க முதல்ல ஏன் இப்படி பதறீங்க? என்னாச்சு? என்ன இப்ப உனக்கு என்ன? அந்த மாலதி என்னடா வேணும் உனக்கு இப்ப? எங்களுக்கு ட்ரீட்டுக்கு 1000 ரூபாய் காசு பத்தாது. எங்களுக்கு நிறைய வேணும். அந்த 5000 ரூபாய் பிச்சை காசு அப்படி அப்படி. கிளம்புங்க போடா, நீ போடா ஃபர்ஸ்ட். போடா போடா. அண்ணா, மாலதி யாருண்ணா? அவன் பொண்டாட்டி பேர் வேற ஏதோ சொன்னாங்க. ஏய் அது ஒரு கோடு வேடா. அதெல்லாம் சின்ன பசங்க. உங்களுக்கு எதுக்குடா? சொல்லுண்ணே. ஏய் கீப் குவைட். சின்ன பசங்கலாம் அமைதியா இருக்கணும். எல்லாம் தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு. சொல்லுண்ணே. கீப் குவைட். சொல்றதா இல்லையா? அண்ணன் பேச்ச கேளுங்க. அவங்க பாக்குறவங்களுக்கு புரியும். வாங்க போவோம் நம்ம. என் பங்கு கொடுத்துருவாப்ல. என்ன பங்கு? நான் தான் குடிக்க மாட்டேன்ல. என் பங்கு காசு கொடுத்துருவாப்ல. ஓ காசா கேக்குறியா? ஆமாப்ல. குடுத்துறவா? கொடுத்துருவாப்ல. ஏண்டா எவ்வளவு நேக்கா அவன்கிட்ட காசை நம்ம புடிங்கிருக்கோம். இவன் குடிக்கலன்னா ஏண்டா உன்னை நாங்களா குடிக்க வேணாங்கிறோம். குடிக்கிறாருன்னா எங்க கூட உட்காந்து குடி. இல்லன்னா பொத்திக்கிட்டு பந்தியில கறி சோறு போடுறாங்க. தின்னு புட்டு மண்டபத்துல உட்காரு. நாங்க வந்து போஸ்ட் கொடுக்குறோம். நீங்க வாங்கடா. ஒக்காளி சரிக்காதா உங்களுக்கு?